அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். இந்த படிப்பும் பண்பும் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தமிழ் எழுத்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழ் எழுத்துகள் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன புதுசாக சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமில்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகளை அடிப்படையாக கொண்டவர்கள் தமிழின் அடிப்படை எழுத்துக்களை, தமிழ் மொழியின் அடிப்படை எழுத்துக்களை இந்த படிப்பும் பண்பும் சேனல் மூலமாக பார்க்கலாம். பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை பாடமாக கற்பதற்கு என்னுடைய வீடியோக்கள் உதவியாக இருக்கும் என கருதி தொடங்குகிறேன். இந்த சேனல் பேர் படிப்பும் பண்பும். முதல்ல எழுத்துக்களுடைய வடிவங்களை எப்படி ஆரம்பிக்குது அப்படி தெரிஞ்சிட்டாலே ஒவ்வொரு எழுத்தும் எழுத நமக்கு தெளிவாக வரும். ஆரம்பமே இப்படி தொடங்கும்போது உங்களுக்கு அந்த ஆவோட எழுத்து ஈ எதுவாக இருந்தாலும் எழுதுறதுக்கு வரும். அதன் பிறகு இந்த மாதிரி, அதன் பிறகு சரியா, ஆ. உயிர் எழுத்துகளின் முதல் எழுத்து ஆ. ஆவிலிருந்து நெடில் எழுத்து. முதலில் எழுதுனது குறில் எழுத்து ஆ, நெடில் எழுத்து. சரியா, அதாவது குறில் நெடில். குறில் அப்படிங்கிறது ஓசை குறைவாக இருக்கும். ஓசை அப்படிங்கிறது சவுண்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது குறில் எழுத்து, சவுண்டு அதிகமாக இருக்கிறது நெடில் எழுத்து. ஆ, ஆ. அடுத்ததா ஈ. அதே மாதிரியே எழுதி கொண்டு வரணும். ஆ எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி கொண்டு வந்து கீழ் நோக்கி சுழித்து இப்படி வளைச்சி எடுத்து வரணும். ஈ குறில். ஈ குறில், ஓசை குறைந்தது, சவுண்டு குறைவானது. ஈ நெடில். ஈ ஒரு 1 போடுறீங்க, அதாவது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், 2 டாட். சரியா, புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி.